அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பொங்கல். உலக தமிழர்கள் அனைவருக்கும், விவசாயிகள் அனைவருக்கும் பொங்கல் தின சிறப்பு நல்வாழ்த்துக்கள். இந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு மன நிம்மதி கிடைச்சிருமா, இல்லை ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருமா அப்படின்னா, வார்த்தை அளவாவது நம்ம மகிழ்ச்சியாக மக்கள் இருக்கணும்னு நினைப்போமே. ஏன் அப்படின்னா, இப்போ உண்மையாகவே இந்த தமிழர் திருநாள் அன்னைக்கு விவசாயிகள் விவசாயம் பண்ணி அவங்க சூரியனுக்கு படைக்கிறாங்க. அவங்களோட முதல் நெல்மணியை சூரியனுக்கு படைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த தானியங்களுக்கோ காய்கறிகளுக்கோ சரியான விலை நிர்ணயிக்கப்படுதா, இல்லை அவர்களால் நிர்ணயிக்கப்படுதா, நியாயமான விலை நிர்ணயிக்கப்படுதா அப்படின்னா அதில் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அப்போ விவசாயி விவசாயி விவசாயின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. அவர்களுக்கு தேவையான அவர்களோட கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ பெரிய பெரிய நிலங்கள், ஒரு 100 ஏக்கர் 50 ஏக்கர் 200 ஏக்கர் அப்படி வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ஒரு விதமான லாபம் கிடைக்கும். கம்மியான அளவு நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு சரியான லாபம் கிடைக்குமா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்ம விலைக்கு நம்ம பயிர் பண்ண பொருளுக்கு நம்ம விலையை எப்போ நிர்ணயிக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த பொங்கல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த விலையை, தானியங்களோட விலைகள் எல்லாம் உலக பணக்காரன் நிர்ணயிக்கிறான். பெரிய பெரிய முதலாளிகள் நிர்ணயிக்கிறான் பதுக்கி வச்சுக்கிட்டு. இப்போ இந்த காய்கறியெல்லாம் இந்த தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு இந்த ஹோல்சேல் வியாபாரி, மொத்த வியாபாரின்னு ஒருத்தன் இருப்பான். அந்த மொத்த வியாபாரி தான் கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறானே தவிர, இந்த விவசாயிகளுக்கு சரியாக அவர்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குதா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. முழுமையாக கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம். அப்போ முழுமையாக இதோட லாபத்தை அனுபவிக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக பணக்காரர்கள். இந்த உணவுப் பொருள்களை பதுக்கி வைத்து டிமாண்ட் பண்ணி உங்களுக்கு எப்போ அதை மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வசதியாக இருக்காங்களே தவிர,